எப்போவுமே வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் பேசிடுவோம். இயற்கையாக பார்த்திங்கன்னா, அவன் என்னைக்கு முடியாமல் இருக்கனோ அன்னைக்கு ரோட்டினுடைய அந்த பக்கம் வலசரவாக சாலிகிராமத்தில் அவனுக்கு ஷூட்டிங் நடக்குது. ரோட்டினுடைய இந்த பக்கம் ஒரு ஸ்டுடியோவில் எனக்கு ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் விதி 2 பேருமே சந்திக்கலை. கடைசியாக ஒரு வாரம் இருக்கும். வீட்டு நிகழ்வாக பேசினது தான். அவன் இதுவரை என்னை அண்ணன்னு கூப்பிட மாட்டான், கூப்பிட்டதும் இல்லை. எனக்கு அவனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் வித்தியாசம். என்னப்பா சொல்லுப்பா அப்படி தான். இப்போ தான் அந்த வார்த்தைகள் காதில் ஒலிச்சிக்கிட்டே இருக்கு. கடைசியாக அவன் ஆஸ்பத்திரியில் பேசின வார்த்தைகள் தான் ரொம்ப. எப்போவுமே வீட்டில் தூக்கம் வரலைம்பான், ஆஸ்பத்திரியில் எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன்ட்டுருக்கான். செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 8 மணிக்கு, நான் 10 மணிக்கு அவனை பார்க்குறேன். நான் பார்க்கையில் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆழ்ந்த நிலைக்கு போயிட்டான். அதுதான் அவன் பேசின கடைசி வார்த்தை. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மரியாதைக்குரிய ஐயா இளையராஜா அவர்களுடைய நிகழ்வில் அவன் தமிழகத்தினுடைய முதல்வரையும் உச்சம் பெற்ற நடிகர்களான மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் சாரையும் கமல் சாரையும் சிஎம் சாரையும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கான். அப்போ அவனுக்குள்ளே ஏதோ ஒரு நிகழ்வு தெரிஞ்சிச்சான்னு தெரில. நம்ம இன்னும் ஒரு 4 நாளில் இறக்க போகிறோம் அப்படின்னு இறைவனுக்கு தான் தெரியும். நேற்று வந்த மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சருக்கும் வந்துக்கிட்டு இருக்க திரைத்துறையினருக்கும் குடும்பத்தின் சார்பாக நன்றி.